أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي இன்னைக்கு ரப்பனா துவா 15 ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மதவ் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. இந்த துவா குர்ஆன்ல 18வது அத்தியாயத்துல 10வது வசனமா வருது. இப்போ இதற்கான அர்த்தம் என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். ரப்பனா எங்களுடைய இறைவனே, ஆத்தினா எங்களுக்கு தந்திடுவாயாக, மின் லதுன்க ரஹ்மா யா அல்லாஹ் உன்னிடத்திலேயே ரஹ்மத்தை எங்களுக்கு தந்து விடுவாயாக, யா ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் எங்களுக்கு நேர்வழியை தந்திடுவாயாக, அதாவது நேரான பாதையை காட்டுவாயாக. இதற்கான பின்னணி என்னன்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வசனம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த இறை நம்பிக்கையுள்ள குகையின் இளைஞர்களை பற்றியது. அது ரோம பேரரசின் ஒரு பகுதின்னு சில தஃப்சீர் ஆசிரியர்களின் கருத்தா இருக்கு. அந்த சமூகத்துல வாழ்ந்த மக்கள் பல தெய்வங்களை வழிபடக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்கள ஆட்சி செய்த அரசனும் தன்னையே தெய்வமா கருதிக்கிட்டான். இப்படிப்பட்ட காலகட்டத்துல ஒரு இறைவனை நம்புறதுங்கிறது குற்றமா பார்க்கப்பட்டுச்சு. தௌஹீத பின்பற்றக்கூடியவங்க கொல்லப்பட்டாங்க. ஆனா அந்த சமூகத்துல செல்வமும் சமூக அந்தஸ்தும் கொண்ட குடும்பங்கள்ல இருந்து வந்த சில இளைஞர்கள் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன்னு நம்பினாங்க. சிலை வழிபாட்டையும் மறுத்தாங்க. இத பொறுத்து கொள்ள முடியாத அரசன் அவங்க வழிபடுற தெய்வங்களை ஏத்துக்காட்டினா தண்டனை கொடுக்க போறதா மிரட்டினாங்க. ஆனா அந்த இளைஞர்கள் தங்களுடைய உயிரை காட்டிலும் ஈமான் முக்கியம்னு தீர்மானிச்சாங்க. செல்வந்தர்களாக இருந்தாலும் அவங்க அனுபவிச்ச வசதிகளையும் அவங்க வாழ்ந்த நகரத்தை விட்டும் விலகினாங்க. ஒரு தொலைவில் உள்ள குகையில போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்போதான் அவங்க இந்த துவாவை கேக்குறாங்க. எங்கள் இறைவனே, எங்களுக்கு உன் இரக்கத்தை அருள்வாயாக, எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் எங்களுக்கு நேர்வழியை தந்திடுவாயாகன்னு துவா செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்கள அல்லாஹ் 309 ஆண்டுகள் தூங்க வச்சான். அவங்களோட ஈமான உலக மக்களுக்கு ஒரு சான்றா மாத்துனான். இதுதான் அல்லாஹ் அவங்க கேட்ட துவாவுக்கு பதிலா தந்தது. இந்த வசனத்தோட முக்கிய அர்த்தம் என்னன்னா, உண்மையான நம்பிக்கைக்கு வயது ஒரு தடை கிடையாது. எண்ணிக்கையும் தடையில்லை. மனிதன் அல்லாஹுவை நம்பி ஒரு அடியை எடுத்து வச்சான்னா, அல்லாஹ் அவனுக்கான வழிய முழுமையாக்குவான். இந்த துவாவ எப்போல்லாம் ஓதலாம்னா, நம்முடைய ஈமான் ஆபத்துல இருந்தா அந்த இளைஞர்கள் போல துவா, முயற்சி மற்றும் அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கையும் கொண்டு சொல்ல வேண்டிய ஒரு மிக சிறந்த துவா இது. நாம என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிற காலகட்டத்துல இந்த துவாவ நம்ம ஓதிக்கிறலாம். ஒரு விஷயத்துல தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றல, சக்திய நீ எங்களுக்கு தந்திடுவாயாகன்னு கேட்கலாம். எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று துவா செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கிறேன். வஆஹிர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.